அண்மைச் செய்தி. கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த நபர் மின்சார ரயிலில் வந்த புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்களை வழங்கலாம். கடந்த சனிக்கிழமை அன்று மதியம் பள்ளி முடித்து பாட்டியின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்துல அதற்கு முன்பாக அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நபர் மின்சார ரயிலில் பயணம் செய்தது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சூலூர்பேட்டையிலிருந்து சென்ட்ரல் நோக்கி சென்ற மின்சார ரயிலில் அவர் பயணம் செய்திருக்கிறார். மாரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மதியம் 12 மணிக்கு இறங்கியுள்ளான். 12 மணியில் இருந்து அந்த ரயில் நிலையத்திலிருந்து அருகில் இருக்கக்கூடிய பெட்டி கடைக்கு சென்று அங்கு 12:15 மணி அளவிலிருந்து அங்கு காத்திருந்திருக்கிறான். அந்த கடை மூடப்பட்ட சமயத்தில் தான் சிறுமி பள்ளியில் இருந்து சகோதரிகளுக்கு முன்பாக தனியாக பாட்டி வீட்டுக்கு அந்த ரயில் நிலையத்தை கடந்து சென்றிருக்கிறார். அந்த நேரம் பார்த்துதான் தனியாக சிறுமி செல்வதை நோட்டமிட்டு பின்தொடர்ந்து சென்று அந்த சிறுமியை வாயை பொத்தி மாந்தோப்புக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றிருக்கிறான். சிறுமி கண்ணில் மண்ணை தூங்கி தப்ப முயன்ற போது கடுமையாக தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். அதன் பிறகாக மாந்தோப்பில் பதுங்கியிருந்து சிறிது நேரத்தில் அனைவரும் தேடுவதை அறிந்து கொண்டு அங்கிருந்து தப்பி அதே வழியாக திரும்பி ரயில் மூலமாக தப்பி சென்றிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்போது அவன் ரயிலில் பயணித்து தொடர்பான அந்த புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்துல சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாத நிலையில அவன் எவ்வழியாக இந்த பகுதிக்கு வந்தடைந்தான் என்பதனை போலீசார் தீவிரமாக சிசிடிவிகளை ஆய்வு செய்த போதுதான் ஒரு ரயில் பெட்டியில படிக்கட்டுகளுக்கு அருகே அமர்ந்தபடி அவன் பயணம் செய்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. சூலூர்பேட்டையிலிருந்து சென்று நோக்கி செல்லக்கூடிய அந்த மின்சார ரயில சரியாக 12 மணிக்கு முன்பாக அவன் இந்த சிசிடிவியில பதிவாகிய காட்சிகளை கண்டெடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 12 மணி அளவில் ஆரம்பாக்கம் பகுதியில் இறங்கியிருப்பதும் அதே போல அந்த பெட்டிக்கடை அருகே 12:15 மணி அளவில் நிற்கக்கூடிய காட்சிகள் ஏற்கனவே வெளியானது. அதை வைத்து இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் அந்த நபர் அந்த மின்சார ரயிலில் இறங்கி ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் காத்திருந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே போல மற்ற பகுதிகளில் தொடர்ந்து இந்த ரயில் மூலமாக அவன் தப்பியிருக்கிறானா என்ற ஒரு கோணத்திலும் மற்ற சிசிடிவி காட்சிகளையும் அவர் ரயில்வே போலீசாரின் உதவியோடு ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றவாளியை நெருங்கிவிட்டதாகவும் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் காவல்துறை தகவல் தெரிவிக்கக்கூடிய நிலையில அவன் ரயிலில் பயணம் செய்த தொடர்பான இந்த காட்சி பதிவு அந்த புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அவனை தேடும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் குறித்த தகவலை போலீசாருக்கு பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அது ரகசியம் காக்கப்படும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.